வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு போன வீடியோ வந்துட்டு Godot பற்றி பார்த்தீங்கன்னா சீன்ஸ் அண்ட் நோட்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறது கேட்டிருந்தேன். நானும் குழப்பத்தில் இருந்தேன், என்ன பண்ணுறது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு வந்துட்டு எப்படி பண்ணுறது, இப்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை. சரியா? ஸோ அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த Godot டாக்குமெண்டேஷனை படித்தேன், டுட்டோரியல் டாக்குமெண்டேஷனை. ஸோ படிக்கும்போது சில புரியல எனக்கு. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படித்தேன். ஸோ அப்போ புரிஞ்சிச்சு திருப்பியும் படிக்கும்போது ஒரு நேரம் ரிசர்ச் பண்ணும்போது. ஸோ அப்போ நான் வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு இதை பற்றி வீடியோ எடுக்க போகிறேன். இந்த ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு தனித்தனி வீடியோ அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு Godot எடிட்டர்னு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ இப்போது வந்துட்டு நம்ம இதை பற்றி ஒரு ஸ்டெப்பையும் ஒரு தனித்தனி வீடியோவில் பார்ப்போம். சரியா? அவ்வளோதான். இதுதான் நம்ம இன்ட்ரடக்ஷன். இதுக்கப்புறம் வேணுன்னா இதோட நம்ம எக்ஸ்ட்ராஸ் இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ டிக்டாக் கேம்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்டெப் இருக்குது, யுவர் ஃபஸ்ட்டு கேம் அப்படி ஒரு ஸ்டெப் இருக்குது. இது இந்த டாஜ் கேம் நினைக்கிறேன், அதெல்லாம் இருக்குது. டாஜ் கேம். சரியா? ஸோ நம்ம இதையும் க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் இந்த டிக்டாக் க்ரியேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுக்கு வந்து சில ஃபிசிக்ஸ் தேவை. இந்த டாஜ் கேமுக்கு இந்த ஃபஸ்ட் கேம் இருக்குல்ல, அந்த செக்ஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபிசிக்ஸ் தேவை. சாரிங்க, திரும்ப ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ அந்த டாஜ் கேமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து சில ஃபிசிக்ஸ் தேவை, வெக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபிசிக்ஸ் வச்சு பண்ணுறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக்டாக்ல கேம்ஸ் சொல்லுவோம். டிக்டாக்கு எந்த ஃபிசிக்ஸ் தேவையில்ல, சும்மா ரெண்டு நாலேஜ் இருந்தால் சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுது, நோட் தானே, சீன்ஸ் தானே அப்படின்னு சில ஸ்கிரிப்டிங் தானே, அப்படி சில பேசிக் நாலேஜில் டிக்டாக்ல கேம் செஞ்சிடலாம். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிக்டாக்ல கேம் செஞ்சுட்டு அதில் இருக்க நாலேஜ் வச்சு நம்ம வந்துட்டு அடுத்தது வந்து டாஜ் கேம் கன்ஃபார்மாக செய்வோம். ஓகே? ஸோ வந்துட்டு அவ்வளோதான். வேறு நம்ம சொல்லலை. இந்த இன்டர்நேஷன் வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் லெண்டிங் பண்ணுறக்கான தான் ஒன்று நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? வேறு என்ன பேசுவோம்? இந்த இன்ட்ரடக்ஷன் டு Godot எடிட்டரை நம்ம வந்து முடிச்சிடலாமா? சரி, ஓகே வாங்க. இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் டு Godot எடிட்டர் இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் என்னென்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் டாக்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்பேசஸ் அப்படி சொல்கிறது. சரியா? இது வந்து நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இந்த Godotோட யூசர் இன்டர்ஃபேரை பார்க்க போகிறோம். சரியா? யூசர் இன்டர்ஃபேர் வேறு எதுவும் இல்லை. சிம்பிளாக சொல்லணுன்னா இன்ஜினுக்கும் நம்மளுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இப்போ இன்ஜினுக்கும் நம்மளுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற யூசரோட இன்டர்ஃபேர் பண்ணதில்ல இன்ஜின். ஸோ அதுக்கு அதான் யூசர் இன்டர்ஃபேர் சொல்லுவோம். ஸோ அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணினா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூசர் இன்டர்ஃபேர்னா ஒரு ஐடியா கிடச்சிடும். கேம் யூசர் இன்டர்ஃபேர் பேஸ் பண்ணி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே? ஸோ இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. கேம் ஆச்சு Godot கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ப்ராஜெக்ட் மேனேஜர்னால் எதுவும் இல்லை, இங்கே பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இந்த Godot கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது ப்ராஜெக்ட் மேனேஜர் தான். நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ அப்புறம் இதில் இருக்க பட்டன்ஸ், இதை கிளிக் பண்ணால் எடிட் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் எடிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறது. அப்புறம் ஸ்கேன் என்னன்னு தெரியலங்க கரெக்டாக. அப்புறம் வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் இம்போர்ட் பண்ணுறது. என்னென்னா இப்போ இம்போர்ட் நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அப்புறம் ப்ராஜெக்டை ரீநேம் பண்ணுறது. அப்புறம் ரிமூவ் பண்ணுறது, ப்ராஜெக்டை தீக்கிறது. சரியா? அவ்வளோதாங்க. இதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் பார்ப்போம். சரியா? அப்புறம் வந்துட்டு ஓகே, த ப்ராஜெக்ட் மேனேஜர். அதுக்கப்புறம் இதுதான் ப்ராஜெக்ட்ஸ். அப்புறம் டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்குது. சரியா? அது வந்து நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அதான் வி வில் லுக் அட் இட் லேட்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் பார்ப்போம். நாங்கள் த ப்ராஜெக்ட் லெட்ஸ் ரிமூவ் இம்போர்ட் ஆர் ப்ளே கேம் ப்ராஜெக்ட்ஸ். இந்த 3 பட்டன் பார்ப்போம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் டாப் ரைட் கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை மாற்றிக்கலாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இங்கிலீஷே ஓகே தான். அப்புறம் டெம்ப்ளேட் டேபிங்க கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா? இந்த டெம்ப்ளேட் டேக் வந்து எதுக்குன்னா நம்ம சில டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெம்ப்ளேட்டோ காசு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏதாச்சும் இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டெமோ இருக்கா? இப்போ நீங்கள் டெமோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போது நான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். என்கிட்ட OpenGL 3 இல்லை, OpenGL 2 தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போது வந்து நான் வந்து ஜஸ்ட் டெமோ ஏற்றி பார்த்தா எனக்கு வரல. நீங்கள் OpenGL 3 தான் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லிச்சு. அதுக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு அது நான் வந்துட்டு தனியாக அடுத்த வீடியோவில் போடுறேன். டெம்ப்ளேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அந்த டெமோஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணுறது அப்படி பார்ப்போம். டெமோஸ் அந்த ப்ராப்ளம் வருதா எப்படி பார்ப்போம். நீங்கள் OpenGL 2 வச்சுருந்தீங்கன்னா எப்படி அதை கிளியர் பண்ணுறது அப்படி பார்ப்போம். சின்ன வேலை தான். நானே அது வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப இப்போ நம்ம OpenGL 3 வாங்கணுமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டேன். பட் வந்து OpenGL 3 வந்து 3D கேம்ஸ்க்கு தான் தேவை. 2Dக்கு வந்து OpenGL 2 ஓகே தான், அதை வச்சு நீங்கள் சமாளிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ கிரியேட்டர் இம்போர்ட் ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் ஏதாச்சும் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த நியூ ப்ராஜெக்ட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். சரியா? கிவ் இட் அண்ட் சூஸ் அன் எம்டி ஃபோல்டர்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ புது ப்ராஜெக்ட்னா நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இப்போ நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக காமிச்சிடுறேனே. இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் நேம் இங்கே கொடுக்க சொல்லும். ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. நம்ம ஹேண்ட் கிரிக்கெட், மெமரி கேம், டிக்டாக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அது மாதிரி ஏதாச்சும் கேம் வச்சு ஏதாச்சும் கொடுத்துருங்க. அப்புறம் ஓப்பன் ஜெல் 3 or 2 கொடுங்க. இப்போ நீங்கள் வெப்சைட் கேம், அதை வந்து வெப்சைட் கேம் செய்ய போகிறீங்கன்னா, வெப் கேம் செய்ய போகிறீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க ரெக்கமெண்ட் ஃபார் வெப் கேம்ஸ். இது வந்து கொஞ்சம் அதிகமான காம்ப்ளிகேட்டட் கேம்ஸ், 3D கேம்ஸ், கொஞ்சம் அப்படியே பார்க்க கெத்தாக இருக்கணும். அந்த மாதிரி ஹை லெவல் கேம்ஸ்லாம் நீங்கள் 3 யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்ன 2D கேமுக்கு நம்ம வந்து 2 யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அதுவும் வந்துட்டு இருக்குது. எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எம்டி ஃபோல்டர், இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து Godot ப்ராஜெக்ட்டில் ஏதாச்சும் ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவேன். க்ரியேட் ஃபோல்டர் கொடுத்தா நேம் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதை பண்ண தேவை வேணா பண்ண தேவை தேவையெல்லாம் பண்ண தேவையில்ல, நான் பண்ணலை. பட் நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு கிளிக் த ப்ரௌஸ் பட்டன், அதான் போய் ப்ரௌஸ் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபைனல் நீட்டுக்கு சூஸ் வித் ரெண்டர், ஓப்பன் GL3. எந்த ரெண்டரை நீங்கள் சூஸ் பண்ணோம், 3 or 2? ரெண்டரிங்னா எதுவும் இல்லை. ரெண்டரிங்னு தனியாக அதை பற்றி ரொம்ப நேரம் பேசலாம். ரெண்டரிங்னா சரி, ரெண்டரிங்னா எப்படி சொல்கிறது, கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் அப்படின்னா இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ நீங்கள் ஒரு கேம் ஏற்றுறீங்கன்னா சில கேம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும், சில கேம் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ரெண்டரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ரெண்டரிங் அதிகமாக இருந்தால் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டரிங் கம்மியாக இருந்தால் கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்க கேம்ஸ்க்கு ரெண்டரிங் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம வந்து ரெண்டரிங் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் கூடிய சீக்கிரம். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஈச் ஆர் லிஸ்டட் டு ஹெல்ப் யூ சூஸ் அண்ட் யூ கேன் ரெஃபர் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் யூ கேன் சேஞ்ச் த பேக் அண்ட். ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோவா தேவையில்ல. நம்ம வந்து பேசிக் தான் போகிறோம். ஓப்பன் ஜெல் 2 நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த கிரியேட் அண்ட் எடிட் அது பட்டன் இருக்கும்ல, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி முடிச்சோன்னே அது பண்ணால் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இங்கே இருந்துடும் டங்குன்னு. ஓகே, இதுதான் நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரில் பண்ணுற வேலை. ஓகே, இம்போர்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். இது இம்போர்ட் பட்டன் எதுக்குன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கீங்க ப்ராஜெக்ட், அது யூஸ் பண்ணுறதுக்கு. டெமோலாம் யூஸ் பண்ணிங்கன்னா, டெமோ ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இம்போர்ட் பட்டன் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் வராது. ஸோ அதை நம்ம இது வந்து தனியாக நம்ம டெமோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டெமோ தான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ டெமோவில் பார்ப்போம். when the folder path is correct you will see a green check mark. அது இது வந்துட்டு இம்போர்ட் நம்ம நான் அடுத்த வீடியோ பார்ப்போமே. ஓகே, நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் லுக் அட் Godot எடிட்டர். சரி, இதே கொஞ்சம் லென்த்து ஏதோ பண்ணிட்டோம், வீடியோ லென்த்தை கொஞ்சம் ஏற்றிட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் Godot எடிட்டர் பற்றி பார்ப்போம். சரியா? ப்ராஜெக்ட் மேனேஜர் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் அட் Godot எடிட்டர். அப்புறம் இதை பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ. இது 3 பார்ப்போம். அப்புறம் சீன்ஸ் அண்ட் நோட்ஸ் பற்றி நம்ம அவ்வளோ பார்க்க தேவையில்ல. நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் நான் சொல்லாத விஷயம் ஏதாச்சும் நான் படிக்கும்போது ஏதாச்சும் தெரியாத விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அதுக்கும் தனியாக வீடியோ போகிறேன். சரி, நான் நோட்ஸ் பார்ட் 2 அப்படின்னு வந்து ஒரு தனியாக வீடியோ போகிறேன். ஓகே, அதான் இப்போ கன்க்ளூஷன் என்னென்னா வந்துட்டு முடிவுரை என்னென்னா, இப்போ நம்ம Godot சீரீஸை பண்ண போகிறோம் தமிழில். அது ரொம்ப அற்புதமானது. பேசிக்காக நான் ஒரு Godot சீரிஸ் பார்த்தேன் தமிழில். சொல்ல சேனல் பேர் சொல்ல வேணாம். பட் நான் பார்த்தேன் அவங்க வந்து ஒரு இப்படியே இப்படி சொல்கிறது கரெக்டாக சொல்லலை. Godot பற்றி இப்படி அப்படியே வராங்க, அப்படியே போகிறாங்க, இதை கிளிக் பண்ணுறாங்க, அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. பட் அது என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. அப்போ நம்ம ஓன் கேம் செய்யும்போது நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ நம்ம ஓன் கேம் செய்யும்போது நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த சீரீஸை கிரியேட் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஓகே, ஸோ இதில் இருக்க நம்ம எல்லாத்தையும் முடிக்கும் போது நம்ம ஒரு கேம் செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒரு கேம் செய்ய போகிறோம். டிக்டாக்ல கூடிய சீக்கிரம் நம்ம கேம் செய்வோம். ஒரு 10 வீடியோ மினி சீரிஸ். பெரிய ஆளுங்களாம் சொல்லுவாங்க மினி சீரிஸ். ஓகே, மினி சீரிஸ் தான், கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம கேம் முடிச்சு ஒரு கேம் செய்வோம். ஓகேங்க, பாய் நண்பர்களே.